ரசிகர்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சோ? அடிக்கிற விசிலியா டிசைட் பண்ணுவா சார் சிஎம் யாருன்னு. ஜோசப் விஜய் எனும் நான். சீமான் சொல்றாரு நான் ஆட்சிக்கு வந்தா கல்லு கடை ஓபன் பண்ணுவேன்றாரு. இவன் ஆட்சிக்கு வந்தா தானே. நான் சட்டமன்றத்துக்குள்ள போயிருந்தேன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீ சட்டமன்றத்துல ஒண்ணுல போவே முடியல. அப்புறம் என்ன கேட்க போறீ நீ? நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார் போங்க. எனக்கு ஒரு காலம் வரும், அப்ப நான் உள்ளார போய் என்ன பண்ணுவேன்? அப்ப ஒரு காலம் வந்தா நீ ஜெயிலுக்கு தான் போவ. காரிலே வரும்போது படித்து வர வேண்டும் என்ற ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற அன்பு சகோதரி சென்னை பெருநகரத்தின் மேயர் சாம்பார் ஆப் எனக்கு. அந்த தொகுதி மக்கள் 365 நாளும் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அவர் சொல்றது கரெக்ட் தானே. நானாவது ஒரு நாள் தான் தோத்தேன், நீ வருஷம் ஃபுல்லா தோத்துக்கிட்டு இருக்கிய, எப்படி தாங்க போறீங்க? மூடிட்டு போ, நாங்க தாங்கிப்போம். அந்தம்மா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியுதா உனக்கு? போ போ அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ஏங்க, மக்கள் என்ன அவ்வளவு தெளிவில்லாதவங்களா? தெரிஞ்சுதானங்க தோக்கடிச்சிருக்காங்க. நீ வரணும், நீ என்கிட்ட வந்து கதறணும் அப்படின்றதுக்காக தான் தோக்கடிச்சு அமிச்சது. அது நல்லா கத்தியது கதறியது ஊரை கூட்டியது. நீ என்கிட்ட வந்து கதறணும். இவங்க அது புரியாம அங்க போய் சத்யராஜ், வைரமுத்து, தமிழச்சி தங்கபாண்டியன் எல்லாரையும் கூட்டு போய் அங்க போய் புலம்ப வேண்டியது. கால் மாட்டுல நானும் சங்கிலி முருகனும் உங்களுக்கு காலையில காப்பி எல்லாம் கொண்டாந்து கொடுப்பேன். நீ யார்கிட்ட கொண்டு கொடுப்பேன்? இவரு சங்கிலி முருக. அவருக்கு எனக்கும் போட்டி. அவருகத்த நாங்கத்த, அவருகத்த நாங்கத்த. உங்களாலதான் நாங்க தோத்தோம், நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுலயும் தமிழச்சி தங்கபாண்டியன் ஒரு ஸ்டெப் மேல போய் மனசாட்சி உள்ளவர்கள் அத்தனை பேரும் இந்த தேர்தலிலே திமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இவங்க எப்படி? இவங்களாவது கட்சியில இருக்கிறவங்க. வைரமுத்து அவர்கள் யாரு? பொறுக்கி உன்னைய திருடா சமூகத்துக்கு யாருன்னு பொறுக்கி போயடா. பொம்பளை சோக் கேக்குது அவனுக்கு. பிள்ளைகளை ஏமாத்தி போடுறவன் அவன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நோய் தாக்குற அபாயத்துல சுத்திட்டு இருக்கான். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழச்சாதியின் நன்றி உணர்ச்சியின் மீது நமக்கெல்லாம் சந்தேகம் வருகிறது. தமிழர்களுடைய நம்பிக்கை நன்றியின் மேலே வந்து நான் சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. நீ யார் எங்களை சந்தேகப்படுறதுக்கு? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். கீழே போடா சார், என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி, கால் வைக்கிறேன். புலினா இருந்துட்டு போ, நீ புலியாக இருந்துட்டு போ, இது யாரா வேணா இருந்துட்டு போ. நீ எப்படி மக்களை வந்து கேள்வி கேட்ப? உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போது 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். பட் ஒண்ணுங்க, இது வரைக்கும் அவர் கொடுத்த கிலி இருக்குல்ல திமுகவுக்கு, அவங்க வரலாறுல இதை பார்த்துருக்க மாட்டாங்க. திமுக வரலாறு பார்த்துருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் அப்போ கூட அவங்க இப்படி டிஸ்டர்ப் ஆகல. ஆனால் வெளியில் போஸ்டரிங் பயங்கரமாக இருக்கும். அவங்க அப்படி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. பட் ஜஸ்ட் லுக் அட் த ஈகோ சிஸ்டம். உண்மை அப்போ தான் உங்களுக்கு தெரியும். திமுக தோக்கலாம், ஆனா ஸ்டாலின் அவர்கள் தோக்கலாமா அப்படின்னு சொல்லி நேற்று வைரமுத்து அவர்கள் வந்து மேடையில பேசுறாரு. அது அப்படி ஒரு ஓரமா போய் வச்சுட்டு சத்யராஜ் அவர்கள் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து பேசுறாரு, நீங்க செஞ்சது நியாயமா, கொளத்தூர் மக்கள் செஞ்சது நியாயமா, கொளத்தூரைய சிங்கப்பூரின் ஒரு பகுதியா மாத்தி வச்சிருந்தாரு. அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். கூவல் தெலகண்டா இவன். தினம் தினம் இது ஒரு நிகழ்ச்சியாவே நடந்துகிட்டு இருக்கிறத முதல்ல எப்படி சார் பாக்க? அருவருப்பாக இருக்கிறது. தோல்வியை ஏற்கக்கூடிய பக்குவம் வரவில்லை திமுகவுக்கு என்பது
துரதிருஷ்டவசமானது. இவங்க 47, திமுக 72. யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜய வந்து இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாதே என்று அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும் கலைஞர் எவ்வளவு முறை தோற்றிருக்கிறார். ஆனா இப்படிப்பட்ட புலம்பல்கள் வந்ததில்லை. 1 மாத காலமாக புலம்பல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. 33ஆம் நாள், 35ஆம் நாள் திமுக கூட தோற்கலாம். வைரமுத்து, சத்யராஜ் போன்றவர்கள் ஏற்கனவே கெட்டுப்போனவருடைய மரியாதையை மேலும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். மக்களை பார்த்து நீங்கள் எப்படி தோற்கடிக்கலாம் என்று கேட்பது அப்பட்டமான ஒரு சர்வாதிகார பார்வை. மக்களே எஜமானர்கள். மக்கள் ஒன்றும் உங்களுக்கு நிரந்தரமா பட்டா போட்டு கொடுத்துல. இது ஒன்றும் மன்னராட்சி கிடையாது. நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? இந்த புண்ணாக்கு மட்டை கிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்கிற வாத்மா, என்ன வாட்டு போட்டுங்கிற? மண்டையில மசிறுதா இல்லைனா மூளையாவது ஊறுகாய் அளவுக்கு இங்கேயாவது இருக்க வேண்டாம். எவ்வளோ தலைவர்கள் தோத்துருக்காங்க. இந்திரா காந்தி தோத்துருக்காங்க, ஜெயலலிதா தோத்துருக்காங்க. நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பெரிய தலைவர்கள் தோற்றிருக்கிறார்கள். பதவியில் இருக்கும்பொழுதே தோற்கிறார் என்றால் அது எதனால் நிகழ்ந்தது என்று ஒரு சுய பரிசோதனை தான் தேவையே ஒழிய மக்களை பார்த்து நீ எப்படி தோற்கடிக்கலாம் என்று கேட்பது ஆணவம், ஆணவத்தின் உச்சம். அப்படியே நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். நம்பர் 1, தோல்வியை ஏற்றுக்கொள்ள திமுகவிடம் பெருந்தன்மை இல்லை. நம்பர் 2, ஏன் இந்த தோல்வி நடந்தது என்று சுய பரிசோதனை திமுகவிடம் இல்லை. இது ரெண்டும் இல்லைன்னா அந்த கட்சி மீண்டும் எழுந்திருக்க முடியாது. கடந்த காலங்களில் எவ்வளவோ தோல்விகளிலிருந்து மீண்டு எழுந்தவர்கள் இந்த முறை எழுந்திருப்பது அவ்வளவு சுலபமல்ல. ஏனெனில் இந்த தோல்வி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படி சுழற்சி முறையில் வரக்கூடிய தோல்வி அல்ல. இது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம தலைவரை பொறுத்த வரலும் அவரோட ராசி எப்படி நீங்க பாத்தீங்கன்னாலும் எந்த துறையா இருந்தாலும் நம்ம தலைவர் தளபதி கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு அரியணையில போய் உட்கார்ந்துட்டாருன்னா அவரா வேணான்னு விட்டு கொடுத்தாதான் மற்றவங்களுக்கு. இல்லைன்னா கடைசி வரலும் 1 மேன் ஷோ தான். கண்டிப்பா 2026 இருந்து தலைவர் தளபதி இருக்கிற வரலும் நாம மட்டும்தான். சம்திங் டிஃப்ரெண்ட். இது வந்து பெரிய அளவில் கீழே ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. விஜய் அரசு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்தாலும் 6 மாதத்திலோ, 1 ஆண்டிலோ, 2 ஆண்டிலோ, 3 ஆண்டிலோ, 5 ஆண்டிலோ மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்று கனவு காணாதீர்கள். அது அவ்வளவு சுலபம் அல்ல. திமுக விட்டு வெளியேறிய வாக்குகள் திரும்பவும் திமுகவுக்கு வரப்போவது அவ்வளவு சுலபமானது அல்ல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அண்ணாமலை உள்ள களத்துக்குள்ள வரும்போது இன்னும் போட்டி கடுமையாகும். 118 சீட் தனி மெஜாரிட்டியோட வாங்கி ஆட்சி அமைப்பது என்பதெல்லாம் 15-20 ஆண்டுகளுக்கு சாத்தியமில்லை. கூட்டணி அரசியல் என்கின்ற புதிய யுகத்துக்குள் தமிழகம் நுழைந்து விட்டது. This is a new beginning. A new era of a real secular social justice starts now. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன். அமுகு டுமுகு அமால் டுமுகு